வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் அரசு உயர்நிலைப்பள்ளி தச்சூர் 9ஆம் வகுப்பு மாணவி RS சோபியா. தமிழ் இயல் 2 விரிவானம் நெடுவினா. தண்ணீர் கதையை கருப்பொருள் குன்றாமல் சுருக்கித் தருக. முன்னுரை. தண்ணீரின் தேவையை பண்டைய காலத்திலிருந்து இலக்கியங்கள் வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றன. நீராதாரம் இன்றி சிக்கல்கள் நிறைந்துள்ளன. இதனை உணர்த்தும் வகையில் ஆசிரியர் கந்தர்வன் அவர்கள் தண்ணீர் சிறுகதையை எழுதியுள்ளார். கந்தர்வனின் இயற்பெயர் நாகலிங்கம். ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர். தமிழ்நாடு அரசின் கருவூல கணக்குத்துறையில் பணியாற்றியவர். சாசனம், ஒவ்வொரு கல்லாய், கொம்பன் முதலியவை இவரது படைப்புகள். இந்திராவின் வீடு. வெயில் குரூரமாய் அடித்துவிட்டு தணிய தொடங்கிய வேளை. பாசஞ்சர் ரயிலின் கூவல் வெகு தொலைவிலிருந்து அருவலாக கேட்டது. வல்ல நீந்தல் தாண்டியதும் இன்ஜின் டிரைவர்கள் எழுப்பிய ஒலி கேட்டு திண்ணைக்கு ஓடி வந்து தூணை பிடித்து கொண்டு திரும்பி பார்த்தாள் இந்திரா. உள்ளே அம்மா, பொட்டு தண்ணி இல்லை என்று ரயில் ஊதல் கேட்டு அன்னிச்சையாக சொல்லிக் கொண்டிருந்தாள். ஐயா திண்ணையில் சினை ஆட்டை பார்த்தபடி ஐயா திண்ணையில் உட்கார்ந்திருந்தார். ஐயாவுக்கு எப்போதும் கணக்குத்தான். ஆடு குட்டி போட குட்டி பெருத்து குட்டிகள் போட்டு குபேரனாகும் கணக்கு. இந்திரா தண்ணீர் எடுக்க செல்லல். இந்திரா குடத்தை எடுத்துக்கொண்டு வாரியை தாண்டி ஓடினாள். 7-8 பெண்கள் குடங்களோடு ஓடி வந்து இந்திராவை தாண்டி போக பார்த்தாள். எல்லோரும் வாலிப பெண்கள். அவர்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் முந்திக் கொண்டு காலி குடங்களுடன் வேகமாக சென்றார்கள். இந்திரா இதில் படுக்கட்டையென பெண். எல்லோருக்கும் முன்பாக இடம் பிடித்ததோடு மட்டுமல்லாமல் பதற்றமே இல்லாமல் அலட்சியமாக நின்றாள். ஸ்டேஷன் மாஸ்டர். ஸ்டேஷன் மாஸ்டர் வெள்ளை உடைகளோடும் பச்சை கொடியோடு வந்தார். பெண்களின் சச்சரவை பார்த்துவிட்டு, ஒரு நாளைக்கு ஸ்குவாடை வர சொல்லி எல்லோரையும் அள்ளிக்கிட்டு போய் ஜெயில போடுவேன் என்றார் அவர். ரயில் வந்தது. ரயில் காட்டு யானை பிளிறி கொண்டு வருவது போல நிலையத்துக்குள் நுழைந்தது. பயணிகள் இறங்கும் முன்பாக இந்திரா குடத்தோடு பெட்டிக்குள் நுழைந்தாள். முகங்கழுவம் பேசின் குழாயை அழுத்தி வேக வேகமாய் தண்ணீரை பிடித்து குடத்தில் ஊற்றிக் கொண்டிருந்தாள். நீரை சிறிது சிறிதாகத்தான் அவளால் சேகரிக்க முடிந்தது. தண்ணீர் பஞ்சம். முதல் நாள் ரயிலில் பிடித்து வரும் தண்ணீரைத்தான் அடுத்த நாள் மாலை வரை வீட்டிற்கு குடிநீராக வைத்துக் கொள்ள வேண்டும். இதுவும் இல்லாமல் போனால் அருகிலுள்ள பிலாப்பட்டிக்கு தான் செல்ல வேண்டும். இந்த ஊரும் அக்கம் பக்கத்து ஊர்களும் உவடு அரித்து போய்விட்டன. ஊருக்குள் 4 இடங்களில் கிணறு வெட்டி பார்த்தார்கள். அவற்றில் கடல் தண்ணீரை விட 1 மடங்கு கூடுதலான உப்பு. பல காலமாய் இந்த ஊரில் மழை இல்லை. ஐயா காலத்து கோவில் கிணறு. ஐயா காலத்தில் உலகம்மாள் கோவில் கிணறு மட்டும் நல்ல தண்ணீர் கிணறாக இருந்தது. ஏற்றம் வைத்து அதிகாலை முதல் டின் கட்டி இறைப்பார்கள். இப்போது எல்லாமே பூண்டற்று போய்விட்டன. சண்டையிட்ட பெண்கள். பெண்களின் சண்டை தண்ணீருக்காக நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருந்தது. ஸ்டேஷன் மாஸ்டர் இதை விரும்பவில்லை. சிப்பந்திகளை கொண்டு ஒரு நாள் வீடு வரை விரட்டினார். அன்று ஒரு பொட்டு தண்ணீர் கூட ரயிலில் இருந்து யாராலும் கொண்டு போக முடியவில்லை. காணாமல் போன இந்திரா. வயிற்றில் கட்டி வந்தால் அம்மாவால் தண்ணீர் எடுக்க போக முடியவில்லை. இதனால் தண்ணீர் எடுக்க நிதமும் இந்திரா சென்றாள். தண்ணீர் பிடிக்கும் போது ரயில் கிளம்பியது. வேகமாக ரயிலில் இருந்து கீழே இறங்க நினைத்தவளை ரயிலில் பயணித்த வடநாட்டு பெண் ஒருத்தி தடுத்து நிறுத்தினாள். வீட்டில் துன்பம். இந்திரா வராதது கண்டு வீட்டில் அம்மா, ஐயா, ஊரார்கள் அனைவரும் வருத்தத்துடன் துன்பப்பட்டு கொண்டிருந்தனர். ஆளுக்கொரு யோசனையை சொன்னார்கள்.
அம்மா, என் மகள் தண்டவாளத்தில் தான் விழுந்து கிடக்கப் போகிறாள் என்று அழுந்து கொண்டு தண்டவாளத்தின் மேலேயே ஓட ஆரம்பித்தாள். எதிரே வந்த இந்திரா 10 அடி ஓடியதும் ஐயா அம்மாவை பிடித்து இழுத்து நிறுத்திவிட்டு கூர்ந்து பார்த்தார். தூரத்தில் ஒரு உருவம் தெரிந்தது. அதை பார்த்த அம்மா கத்தினாள். அந்தா இந்திரா வருது என்றாள். தண்ணீர் குடத்தோடு கூட்டத்துக்கு அருகில் இந்திரா வந்தாள். மகிழ்ச்சியில் அம்மா. மகள் வந்து சேர்ந்ததில் நிறைய பூரிப்பில் விம்மிக்க கொண்டு போய் குடத்தை வாங்கினாள். நிறைகுடம் சொட்டு சிந்தாமல் கொண்டு வந்து விட்டாள். அதை கண்டு ஐயா, பயமகளே, இதையும் சொந்த மந்துக்கிட்டா வரணும், இத்தனை மைலுக்கும் என்றார். இந்திரா சொன்னாள், நாளைக்கு வரை குடிக்க எங்கே போறது? முடிவுரை: நீரின்றி அமையாத உலகு, நீரின்றேல் உலகும் இருளில் மூழ்கும். இதனை கந்தர்வன் அவர்கள் மிக தெளிவாய் தண்ணீர் சிறுகதையில் கூறியுள்ளார். நீர் பற்றாக்குறையுள்ள கிராமங்களில் மக்களின் துயரத்தை இச்சிறுகதை நன்குணர்த்துகிறது. நன்றி.